என்பதை டார்வின் அவருடைய ஆராய்ச்சியை கூறுகின்றார். மனிதர்கள் எப்படி ஏற்றத்தாழ்வாக மாற்றப்பட்டார்கள்? இவன் தாழ்ந்தவன், இவன் திண்டத்தகாதவன், இவன் சூத்திரன், இவன் பிறப்பால் தேர்ந்தவன் என்று சொல்லக்கூடியது எப்படி உருவானது? அது மாதிரி பாட்டாடி பார்த்தாங்க அவன் வேறாது, இதை கொண்டு நம்பாது, அவனுக்கு நிறுத்தி சாதியை கோகுல்ராஜு அந்த பெண் சுவாமியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க. என்ன செய்யலாம் காதல் தெரியாது. வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் விரும்புவதும் தேசியவதும் வாழ்வது என்பது இயற்கை நியதி சொல். அறிவு கல்வி என்பது அதிகாரத்தை என்பது உரிமை என்பது மூணுக்குதான் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவர் இன்னைக்கு பேசியிருக்கிற அந்த பேச்சும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற கருத்துக்களும் செய்தி நாளைய சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டலை அர்த்தமாக கொடுத்தார்கள். அறிவுதான் மனிதனை விடுதலை செய்ய சொன்னார் கார்ல் மார்க்ஸ். அவனுக்கு அறிவில் கூட புரட்சி செய்வான் என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். அறிவு என்பது என்ன? அறிவு என்பது மனிதனுக்கு மட்டும் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு மனித குலத்திற்கு மனிதர்கள் என்பவர்கள் இந்த இயற்கை இன்னைக்கு இருக்கிற பூமி பந்து, அது வளர்ந்திருக்கிற சூரிய கோள்கள், இந்த பிரபஞ்சம் ஏற்றிருக்கிற பிரபஞ்சம், இவர்களுடைய ஒரு சிறிய பகுதி தான் நம்முடைய சூரிய கோளாறுடைய அது ஒரு சிறிய பங்குதான். நாம் இந்த பூமி பந்திற்கு நாம் ஏதோ ஆரம்பத்திலே வந்தவர் அல்ல. மரங்கள் பேசுவதை போல் இருக்கக்கூடிய மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர் ஒரு பரிணாமத்தை வந்தவர் என்பதை டார்வின் அவருடைய ஆராய்ச்சியை கூறுகின்றார். மனிதர்கள் எப்படி உருவானார்கள்? இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான மிருகங்கள், அதற்கு முன்பிருக்கக்கூடிய எல்லாம் ஆய்வு செய்து அதை பற்றி ஆய்வு செய்கின்றார். மிருகங்களை பார்க்கின்றோம். இன்றைக்கு யானைகளும் பூனைகளும் எலிகளை பார்க்கிறோம். டைனோசர் வாழ்ந்ததாக ஒரு வார்த்தை கூடப்படுகிறது. அதெல்லாம் ஒரு கட்டத்திலே அழிந்து போயின. நாம் பார்க்கிற குரங்குகள் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பதை டார்வின் சொல்கிற போது அதை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறார்கள். நாம் அறிவியல் சொல்கிற போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ குரங்குகள் நம் காலத்திலே, நம் முன்னோர் காலத்திலே குரங்குகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த குரங்குகள் ஏன் மனிதராக மாறவில்லை? நான் சொல்றது குரங்கு அறிவு சொன்னால் நாம் பார்க்கிற குரங்குகள் 100 ஆண்டு காலத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அதெல்லாம் மாறல? என்ன காரணம் சொல்லுங்க. குரங்குலாம் நிறைய குரங்கு தெரியல. மனிதன் குரங்கிலிருந்து தான் பிறந்தார்கள் சொன்னால் அந்த குரங்குகள் அப்படியே இருக்குது. எனக்கு வந்து மனிதனா மாறீங்க. ஏன் மாறுது? ஏன் மாறுது சொல்லுறது? மனிதன் சொல்றோம். இந்த அறிவியல் பேசுறாங்க. அறிவியல் தான் அறிவியல் செய்யும். அறிவியல் எழுது, படி படி, எதை படிப்பது அப்படி பேசலாம். சரி பேசணும், வாங்க பேசணும். குறைந்திருந்து மனதில் தோன்றுதான் என்று சொன்னால் நாம் பார்க்கிற தோன்றுகள் அப்படியே தான் இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள்? மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு என்ன தெரியுது? நீங்க படிக்கிற மாணவர்கள் மட்டும் சொல்லுவாங்க. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? உடன்பாடு. உடன்பாடு என்று சொன்னால் இனப்பெருக்கம் செய்வதும் இறை தேடுதலும் 2 பேருக்கு தான்.
பாருங்க. கோழியை பார்த்தீங்கன்னா காலையில் பிடித்து வந்தா தட்டி குத்தி குத்தி இறையை தேடும். இனப்பெருக்கி இறை தேடுதல் இனப்பெருக்கம் என்பது நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ற உணவுக்கான போராட்டம் தான். மனிதர்கள் தோன்றிய காலத்திலே உணவுக்காக தேடி தேடி போகிறார்கள். அப்படி தேடுகிற போதுதான் அப்படி தேடி தேடி போகிற வாழ்க்கையில் தான் ஒரு கட்டத்தில் அவருக்கு தீ கற்பிக்கிறது. தீயின் மூலமாக உணவை சமைத்து சாப்பிடுகிறான். நிலம் கற்பிக்கப்படுகிறது ஒரு உற்பத்தி பொருளாக. அங்குதான் கிராமங்கள் அமைய தொடங்கின. அங்குதான் உற்பத்தியிலே கிராமத்திலே தொடங்கி நகர வாக்கியிலே தான் நாம் பார்க்கக்கூடிய உணவையெல்லாம் வருகிறோம். சக்கரம் கற்பிக்கப்படுகிறது. சக்கரம் பிற்பாதான் பிரம்மாண்டமான மாணவரை தீ சக்கரம் இன்றைக்கு பணம் கலந்து பார்க்கப்படுகிறது. உணவை தேடி போயிருக்கிற மனிதன் இன்றைக்கு பணத்தை வெறும் நான் வச்சிருக்கிற செல்போனை வைத்துவிட்டு சுவிட்ச கட்டுனா சுத்திக்கிறது. உணவு தேடி போறவன் உணவு தேடி வருகிற பிரம்மாண்டமான மாற்றத்தை பார்க்கிறோம். இவைகளிலே எப்படி சாத்தியமாயிற்று? மனிதர்கள் இயற்கையிலிருந்து வந்தவர்கள் தான் ஆகலாம். இயற்கையினுடைய ஒரு அம்சம் தான் ஆகலாம். ஒரு கூறு தான். அது ஒரு செல்லாக இருந்து அது நீரிலே வாழ்ந்து நீரிலிருந்து நிலத்திற்கு வந்து பாலூட்டிகளாக டைனோசர்களாக யானைகளாக பிரம்மாண்டமாக வந்து அப்படியே தொடர்ச்சி வந்ததுதான். எந்த இடத்திலே மனிதர்கள் உருவானார்கள், உருவாக்க வேண்டிய தேவை வந்தது. அது ஏன் இன்னைக்கு இல்லை? இவைகளை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடியதான். ஆகவேதான் நான் இங்கே இதை பேசுறேன். எந்த இடத்துல தோன்றணும், எந்த இடத்துல மனுஷன் வந்தான், ஏன் வந்தான்? நான் பேசுகிற பேச்சை ஒளிவாங்கிலே பெருக்கிக் கொள்கிறது. இங்க இருக்கிற மின்விசதி வெப்பத்தை தணிக்கிறது. எனக்கு முன்னால் ஒரு மேசை இருக்கிறது. பிரம்மாண்டமான மாணவர்கள் கூட தோன்றத்தை எல்லாம் பார்க்கலாம். எந்த பூனையாவது இயற்கையை யானையாவது செய்கிறதா? எந்த யானையாவது டைனோசராவது பார்த்து எரியாது குருவி கூடு கட்டுவது தெரியுது. சிலந்தி வலையடிக்கிறது பார்க்கிறோம். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இருக்கிற முக்கியமான விட்டதை எப்படி மனிதன் மனிதனாக மாறினான். இன்னைக்கு ஆணவ துறைக்கு சிறப்பு சட்டம் எடுத்து கேட்கிறார். இந்த கூட்டத்தில் இதை பற்றி நாம் பார்த்தாதான் இதை சேர்த்து மனிதர்கள் சமமாக பிறக்கிறார்கள். Man is born equal என்று சொல்கிறது ஐநாவுடைய தைரிய பிரவೃತ್ತಿ. வாழ்க்கை என்பது வரலாறு என்பது அது ராஜாக்களுடைய வரலாறு கிடையாது. வாழ்க்கை வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தில் வரலாறு சொல்கிறார்கள். உலகத்தை பற்றி பல பேர் வாக்கியம் செய்திருக்கிறார்கள், விளக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ மூச்சு இருப்பது எல்லாம் ஏதோ கிராமத்து வகையில் சொல்லக்கூடியது இன்னும் பேசலாம். பக்கத்தில் வீட்டுக்காரர் வசித்திருக்கிற உலகில் பாதியை கொள்கிறது இஸ்லாம். ஒரு கண்ணத்தை அழைத்தால் வருடத்தை காண்பிக்கிறது கிறிஸ்தவம். எல்லாம் இன்பத்தையும் அன்பையும் போதிக்கின்றன. ஆனால் எல்லா கோயிலுக்கும் விசாரம் தேவை. எந்த பேசுகாதே இருக்க முடியல. எல்லாத்துக்கும் அன்பை போதிக்கிறது இங்கே பதிக்கக்கூடிய வாழ்க்கை எல்லா பொருளும் சாப்பிட்டு பார்த்தா ஒரு விசாரம் அதை தீர்க்க முடியுது. இவைகளை பற்றியெல்லாம் ஆய்வு பார்ப்பதுதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ். உலகத்தில் பல பேர் வியாக்கியம் செய்தால் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இருக்கிற கேள்வி அவர்கள் எப்படி மாற்றி அமைப்பது கேட்டார். மாற்றி அமைப்பது என்று சொன்னால் எதை மாற்றுவது? இயற்கையை மாற்ற முடியுமா? பகல் இரவு மாற்ற முடியுமா? லைட் போட்டுக்கலாம், இரவு மாற்ற முடியாது. இயற்கையை மாற்றுவது என்பது சாதாரண இயற்கையின் வழிவிடுவது மாற முடியாது. ஆனால் மனித சமூகம் என்கிறதே, இந்த மனித சமூகம் அது உருவாவதற்கு அடிப்படை என்று கேட்டால் நான் போட்டிருக்கிற சட்டை இதிலே உழைப்பை கழித்தால் வெறும் பருத்தி மட்டும்தான். இங்க இருக்கிற கட்டடத்தில் இருக்கிற உழைப்பை கழித்தால் இது வெறும் மண் மட்டும்தான். நான் போட்டிருக்கிற சட்டையும் பேசுகிற பேச்சும் எழுத்தும் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் கருவி கொண்டு இயற்கையோடு
உழைப்பு செலுத்தப்படுகிற போதுதான் உற்பத்தி உருவாகிறது சொன்னான். பொருள் உற்பத்தி தான் மனித சமூகத்தில் அடிப்படை சொன்னான். இப்ப இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த யானையும் வந்து அதுக்கு பெரிய பகலை கட்ட முடியாது. சிங்கம் நாளைக்கு அந்த பசிக்கிறதுக்காக ரெண்டு ஆட்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. பசிக்கும் போது அடிச்சு சாப்பிடுறதுதான். நாம அப்படியா 4 தலைகள் சேர்த்துக்கிறோம். அப்ப எது நமக்கு அடிப்படையாக மாற்றி என்று சொன்னால் ஏன் படித்த ஒரு நிறைய பேர் நீங்க இருக்கா பேசுறேன். நோவா ஹராரி ஒரு பெரிய எழுத்தாளர் புத்தகம் படிப்பதற்கு காரணம் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இருக்கிறது. அது வந்து சாதாரணமான ஒன்று அல்ல. ஆணவ குறை ஆணவம் குறை ஆணவ குறைக்கு ஒரு தடுப்பு சட்டம் சிறப்பு சட்டம் வேண்டுமென்றதுக்காக கையெழுத்தை துவங்கியிருக்கிறோம். இந்த வந்து கையெழுத்து இருக்கிறோம். அதுல கையெழுத்து போட்டுக்கிறேன். 2012ஆம் ஆண்டே சட்ட கமிஷன் இதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு ஆணும் வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் விரும்புவதும் தேசியவதும் வாழ்வது என்பது இயற்கை நீதி சொல்லும். இயற்கை நீதி நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் வாக்கியம் யாரும் தடுக்க முடியாது. ஒரு பெண்ணும் ஆணும் வயது வந்தவர்கள் அவர்கள் விரும்புவதும் காதலிப்பதும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இயற்கை நியதி. அது ஆதாரம் ஏவாள்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டும் தெரியாது. காரணம் மார்க்ஸ் வந்து அவங்க அப்பா அவங்க அந்த படிப்புல அச்சாரு. அங்க போய் உட்கார்ந்து அவர் சொல்றாரு, உடனே இந்த உலகத்தை படித்தாரு, ஆண்டவர் படித்தாரு, கதை படித்தாரு, மண்ணை படித்தாரு, செடியை படித்தாரு, புளியை படித்தாரு. கதிப்பெண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கினார். அந்த ஆதாமுடைய இடுப்பிழப்பை உடைத்து ஏவாளை உருவாக்கினார் சொல்லுங்க. காரணம் மார்க்ஸ் உட்கார்ந்து சும்மா வராது எதிர்த்து கேட்டாரு, எப்படி ஒரு உடல் உயிரிலிருந்து இன்னொரு கிலோ உண்டாக்குங்க உண்டாக்கு சொல்லி ஆதாமுடைய இடுப்பிழப்பை உடைத்து அதிலிருந்து இன்னொரு உயிர் அது படைக்கப்பட்டதான் ஏவாள். ஆனால் கதிப்பெண்ணிலிருந்து எப்படி ஆதாமப்படுத்தாங்க கேட்ட உடனே எதிர்த்து வெளியே போட்டார். எனக்கு கேள்வி ஏற்படாது. கேள்வி ஏற்படுவதற்கு படி அறிவு காம்பிடன்ஸ் சொன்னாங்க. கேள்வி கேட்கல அவனுக்கு எல்லா இதுலையும் கொடுப்பான். இஸ்லாமாகட்டும், கிறிஸ்துவராகட்டும், இந்து மதத்தினாகட்டும் அச்சப்படுதலே ஞானத்தின் துவக்கம் கொடுப்பான். அச்சப்படுறது கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? ஆனால் அப்படின்னா ஏன் எப்படி எதற்கு சாதாரண மார்க்ஸ் சொல்ற டவுட் வந்து எதையும் கேள்வி சந்தேகிக்கணும். ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியே அதற்கு தொடக்கம் தான் அறிவாகும். கருங்கல்லை தூக்கி ஒரு ஆட்டுக்குட்டி அடித்துக் கொண்டது அப்படி கருங்கல் உடனே தேய்த்து ஒன்றை சாதித்தார். ஆனால் கூறியமான ஒரு கல் எதிரில் தேய்த்து கொள்ளும். அங்கதான் நாலேஜ் உருவாச்சு. அது கிடையாது. ஒரு கூறிய கல் எதிரில் தேய்க்கின்ற அந்த அறிவு எப்போ வருது? பல ஆண்டு காலமாய் ஆட்டை அடிச்சு கொள்ளலாம். அப்ப தெரியாது. ஒரு கூறிய கல்லை தடுக்கிற போது எதிர்த்து தேய்க்க சாதிக்கிறது. ஆகவே கூறிய கல் என்பது எளிதில் ஒரு ஆட்டை கொள்ளும் என்ற ஞானம் நாலேஜ் என்று அதெல்லாம் தோன்றுது. அதான் காம்பிடிட்டிவ் எவல்யூஷன் சொல்லலாம். விவகாரம் பச்சையாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் தீயிலே பட்டிருக்கிற எரிமலை வெடித்து கிளம்பிருக்கிற குளத்திலே செத்து கிடக்கிற ஆறுகளை சுவைக்கிறார். அது மிருதுவாக எளிதாக இருக்கிறது. ஆகவே உண்ணுகிற உணவை சமைத்து சாப்பிடுகிற போது தீயினால் சமைத்து சாப்பிடுகிற போது அது மிருதுவாக இருக்கின்ற அறிவு நாலேஜ் அங்கதான் தொடங்குகிறது. அவர்களால் தீயை கண்டுபிடித்தாங்க. தீதான் முதல் கேள்வி கொண்டு. இரண்டாவதாகத்தான் நிலம் உற்பத்தி கூடாகிறது. நிலம் உற்பத்தி கூடாது கிராமமே செட்டில் ஆகிறது. அன்படி சொல்றது அப்படி செட்டில் ஆக போதுதான் உணவுகளை கைது செய்கிறவன் 5000 ஆண்டுகளுக்கு சொல்றோம். வரலாறு என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் மனிதனாக தோன்றிய பின்னால் உற்பத்தி செய்து
கல்வி கொண்டு உழைப்பு செலுத்தி உற்பத்தி உடைப்பினால் மனிதன் சிந்திக்க தொடங்குகிறார்கள். உழைப்பு அவனை உருவாக்குகிறது. உழைப்பை கழித்தால் நாம் இயற்கை முடியும். ஆகவே அப்படி தொடங்கிய மனிதகுலத்தில ஆணும் பெண்ணும் என்பது சமமானதாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தாய்மொழி சமூகமாகத்தான் உலகம் முழுக்க இருந்திருக்கிறார்கள். இந்த தாய்மொழி சமூகத்திலிருந்து வந்தவன் தாய்தான் மூத்தவராக இருந்திருக்கிறார். குடும்பத்தில் ஆண்கள் வேட்டையாடுவதற்கு வருவார்கள். அதை பிரித்து கொடுப்பதே தாய்தான். இன்னைக்கு பார்க்கிற அப்பா மகன்களும் சித்தப்பா கிளம்ப மாட்டேன். சித்தப்பா பண்ண சித்தி கிளம்ப மாட்டேன். மாவுடைய ஏன் நாம அந்த காலத்தில் அப்படியே வச்சு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதத்தினுடைய போது கொடுக்கிற உணவுகள் கிடையாது. அந்த உணவு எல்லாருமே சேர்த்துதான் உணவு கொடுக்குறாங்க. தாய்க்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கு பிறந்தது தெரியும். ஆகவே தாய்மொழி சமூகமாக இருக்கிற சமூகத்துல இன்றைக்கு ஒரு பெண் தன் கருவிலே பெண்ணாக உருவானாலே அவன் அப்படியே வருகிறான். கருவில் உருவான பிறந்த பின்னால் பெண் என்று தெரிந்தால் நம்ம பகுதியில் போராடி கூடாது. நெல்லை வச்சு அடைச்சி அவன் கொண்டு போறது. கண்டிப்பா வாழ கல்வி கருத்தமான பணம் அதான் பெண்ணாக பிறந்தால் பெண் பிறந்தாலே நஷ்டம். பிறப்பிலே பிறக்கிற போதிலிருந்து கருவிலே பெண்ணாக உருவாகிற போதிலிருந்து கல்லறையிலே போய் முடிகிற வரைக்கும் பெண்படுகிறது. துன்பம் உயர்வு தாங்க முடியாத சொல்ல முடியாத போது அவர் பெண் என்பவரை ஒரு தாய்மொழி சமூகமாக இருந்த ஒரு பெண் இன்றைக்கு அடிமைத்தனத்தில் முதல் அடிமைத்தனமாக மாற்றப்பட்டவரை பெண்ணார். அதைத்தான் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஏங்கல்ஸுடைய புத்தகம் குடும்பம் தனித்துவ அரசு புத்தகம் நாம வந்திருக்கூடிய தோழர்கள் 3 புத்தகம் மறக்காம படிக்கிறேன் படிக்கிறோம். அதுல ஒரு ஏங்கல்ஸ் புத்தகம் என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் தோழர்களுக்காக கலைத்தோழர்கள் போல அறிஞர்களுக்காக எப்படி ஒரு குடும்பம் உருவானது, தனித்துவம் உருவானது, அரசு உருவானது என்பதை எல்லாம் விவரிக்கக்கூடிய அதில்தான் வருது. அது மட்டுமா புரட்சியாளர் அம்பேத்கருடைய முக்கியமான புத்தகம் அன்னிலேசம் காஸ்ட், சாதியை அழித்துழிப்பது எப்படி. அவராகட்டும் அதே போல பெரியார் புத்தகம் பெண் ஏன் அடிமையான 3 புத்தகத்தையும் நம்முடைய தோழர்கள் படிப்பது இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் படிக்க சொல்லி அதை பல கருத்துக்களை தெரிவிக்கும். பெண் ஏன் அடிமையானால் என்பதை பற்றி இந்த 3 புத்தகங்களும் நிறைய புத்தகங்கள் ஆய்வு செய்த புத்தகம் தான். தீண்டாமை என்று பேசுறதை பார்த்தால் தீர்த்து தொட்டால் தீர்த்து உலகத்தில் இந்த முறையும் கிடையாது. அம்பேத்கர் அவர் சாக்குப்பையை தூக்கி போய் பள்ளிக்கூடத்தின் முன்னாலே உட்கார்ந்து கொண்டு பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியாது, வெளியே உட்கார்ந்து படித்தவர் தண்ணீர் கட்டால் தூக்கி ஊற்றுவான், கீழே பிடிக்கிறது போனான். அவனுக்கு சொல்லி தருவானா நம்ம உட்கார்ந்து விவசாயிக்காக சொல்லிடுவான். பக்கத்தில் அமர்ந்து கொண்டு படித்தவர் சாக்குப்பையை தூக்கி போய் படித்தவர் 18 பட்டங்களை பெற்ற ஒரு மாமனிதன் சொல்றாரு. 18 பட்டங்களை வாங்கியிருக்கிற அப்பேற்பட்ட மாபெரும் உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த சிந்தனையாளருமான அம்பேத்கர் ஒரு மாட்டு வண்டிக்காரர். அவர் பாட தோட்டு சிறப்பாங்க. ஏன் உட்காரா கொஞ்சம் தூரம் போக வழியே நீங்க யாரும் கேட்கணும். ஏதாவது தெரியுது ஏற்காடு ஏற்காடு அந்த பாப்பா பேசுவான், வழக்கறிஞர் எல்லாம் பேசுவான். சேலம் வந்த உடனே நீங்க யாருக்கு நம்ம வழக்கறிஞர் பாப்பா போனா நீ யாரு கேட்கணும். யாருக்கே கேட்கறதுன்னா நீங்க என்ன சாதி, நான் உங்க அவன் சாந்தத்துக்கு சாதி வச்சு அதை நம்ப இருப்போம். நேற்று வரைக்கும் தெரியாது, அது நேற்று வரைக்கும் தெரியாது. அந்த சாதகம் நம்ப இருப்போம். அப்படி தவிர நான் ஒரு தனித்திருக்கேன்னு சொல்ல வச்சுக்க அப்படியே தள்ளி உட்காருவான். இயற்கையாவே அவருடைய மனம் அப்படி தள்ளி உட்கார. 2000 ஆண்டு காலமாக மூளையை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற கற்புதம்
மனக்கழிவு இருக்கிறதே, அது கழிவு என்ன பண்ணுதா சொன்னாருமே கழிவு. அம்பேத்கருடைய வாசகம் மிக முக்கியமானது. இந்த கல்டிவேஷன் மைண்டை மாற்றி மனதை பண்படுத்துவது. ஒரு வேலை பிடித்திருக்கிற விவசாய இடத்தை உடுத்து விதைத்ததை எப்படி கதையெல்லாம் வளர்ச்சி பண்படுத்தலாம். பண்பாடு, அன்பும் அறமும் உடைத்தாயின் வாழ்க்கை, பண்பும் பயந்த வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை பண்பு வேற, பயன் வேற. பயன்பாடு, பயன்படுத்துதல். அன்பு மட்டும் அந்த அறத்தோடு உடைய அன்புடுத்தலாம். அது ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டையே வாழ்க்கைக்கான மகளிர் சென்ற சாதியை சார்ந்த நம்ம ஊருக்கு சொல்றது ரீதியில் அங்கே அவருக்கு காலையிலே தெருவில் போகக்கூடாது, மாலையில போகக்கூடாது, மத்தியானம் தான் போகணும். ஏன் தெரியுமா? காலையிலே சென்றால் கிழக்கே உதிக்கிற சூரியன் அவன் மீது பட்ட நிழல் மேற்கே விழுது. சூரியன் அஸ்தமிக்கிற போது அவன் சென்றால் அந்த சூரியனுடைய பட்டு நிழல் கிழக்கே விழுது. ஆகவே நிழல் கூட அந்த போய் பண்ணக்கூடாது. எப்போ போகணும்? மத்தியானம் தான் போகணும். ஏன் போகணும்? காலை உச்சியில் விழுது. அது தலையில வருகிறது, எங்காவது தான் வருது. ஆனால் கருத்துல சட்டிக்கு போகணும். சட்டியை எனக்கு எச்சவர்கள் கூட மாட்டேன். மகள் சொல்லக்கூடிய மனிதர்களை பற்றி ஒரு எழுத்தாளர் வசதி சொல்லுது. ஒரு தலித்தின் பாடு சொல்ற அற்புதமான அப்படி படிச்சுப்பாரு. அதுதான் இந்த சமூகத்தில் 2000 ஆண்டுகளாக இருக்கிற வாழ்க்கை. இது எப்படி உருவானது? இதை பற்றி ஆதிசீரார் அம்பேத்கர் தான் உருவாக்க சொன்னார். யார் தாழ்த்தப்பட்டோர் அந்த புத்தகம் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல அங்க இருக்கக்கூடிய பெட்ரிக் பேசக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர் 23 வயதான அம்பேத்கர் அவருடைய புத்தகத்தை பற்றி, இந்தியாவை பற்றி, சாதியை பற்றி பேசுகிற போது எதிர்த்து பேசுகிறார். பல பேர் சொல்றாங்க, நீயே இங்க படிக்க வந்தாரு. அவர் மிகப்பெரிய ப்ரொஃபசர், உலகத்தான் போயிட்டு இருக்காரு. ஆய்வு சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவர் சொல்வது தவறு. எனக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். நான் புத்தகத்தில் சொன்னார். புத்தகம் தான் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்து லண்டன் மாநகரத்திலே புத்தகமாக இருக்கக்கூடிய உண்டு. இன்னைக்கு வந்து அம்பேத்கர் படம் கூட எங்கே இல்லை, நீதிமன்றத்திலே கிடையாது. அதுக்கே போராட்டம். நீதிமன்றத்தில் அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிற அற்புதமான மனிதர். சிந்தனைக்கும் எழுத்தும் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தன்னந்தனியனாய் ஒரு குரூப் கமிட்டி இருந்தார். யாரு? தன்னந்தனியனாய் உலகம் முழுக்க போய் ஆய்வு செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கரைத்து கொண்டு வந்து இந்திய மண்ணுக்கேற்ப முதலை கரைத்து குடித்தார்கள். உருவாக்கம் தான் அரசியல் சாசனம் தான். ரொம்ப பிடிச்சவா மார்க்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய சமதர்ம தத்துவத்தை இருக்கிறதே ஊடக கோட்பாடு. அந்த ஊடக கோட்பாடு என்பது அது மார்க்சுடைய மூளையிலே உதித்திருக்கிறது அல்ல. அது வரலாற்று ரீதியாக அவையெல்லாம் ஆய்ந்து படித்து அதை விஞ்ஞானம் உருவாக்கியிருக்கிறார். அதை இந்த மண்ணிற்கேற்ப புரிந்தவர் என்று சொன்னால் அம்பேத்கர் பெரியார் என்று சொன்னாலே போல அதைத்தான் பார்த்து பல பேர் வந்து அவர்களை பிரிச்சு பார்க்க ஒரு வாழக்கூடிய மண்ணில் இந்த மண்ணுக்கேற்ப ஒரு பொதுவகை தத்துவத்தை அமைப்பதுதான் மார்க்சிசம். அதை இந்த மண்ணிலே சரியாக புரிந்து கொண்டு சொன்னால் இந்தியாவை RSS ஆண்டு கொண்டிருக்க முடியாது. அதுதான் காரணம். சரியாக புரிந்திருந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் சரியாக புரிந்திருந்தால் கம்யூனிஸ்டுகள் மட்டும் இந்த தேசத்தில் காலம் நின்றிருந்தால் இஸ்லாமியர்களை 2வது நாட்கு செஞ்சிருவானா? இவர்களுக்கு எல்லாம் பின்னாடி என்னோட கேட்டால் இந்த 3 பேர் சொன்னார்கள். திண்டாமையை காட்டிலும் பெண்ணடிமைத்தனம் தான் கூடியது. பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பதுதான் முதல் கட்டம் என்று சொன்னார். இந்த இடத்துல தான் இங்க வந்து நாம் சிறப்பு சட்டத்தை பற்றி பேசணும். சட்டங்கள் யாருக்காக, யார் உருவாக்குகிறார்கள்? சட்டத்தின் ஆட்சி அரசர்கள் இருக்கிற காலம் போய் குடிமக்கள் ஆட்சி சேர்ந்து அந்த ஆட்சி போய் மக்கள் ஆட்சி இருக்கிற குடிமக்கள் சொன்னபடி குழுவாக சொன்னாங்க. பாரதி மக்கள் ஆட்சி
மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஆட்சி, மக்களுக்காக மக்களுடைய மக்களால் ஆட்சின்னு சொன்னாலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை உருவாக்கிக்கிறோம். அந்த சட்டத்திலே முதல் வாசகத்தை சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு, equality before law, equal protection of rights, equal protection. அதுல யார் பாகுபாடு கிடையாது. உலகத்துல நீங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா அங்க சிங்களம் பிறந்தாதான் அங்க நிக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா இஸ்லாமியா பிறந்தாதான் அங்க நிக்க முடியும். அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பிறந்தாதான் நிக்க முடியும். இந்தியா அப்படி அல்ல. இந்தியாவில் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் இந்திய குடிமொழியை சொன்னால் அவன் தலைவராக முடியும். அது அதான் இந்தியாவுடைய அரசு சட்டம். அது மட்டுமா மார்க்ஸ் கற்பித்திருக்கிற தத்துவத்தையும் no discrimination on the basis of caste, creed, sex, religion and place of birth. அதாவது வேறுபாடு இன்றைக்கு சாதி, மதம், மொழி, பிறப்பு, பால் இவைகளில் வேறுபாடு கிடையாது. அப்படின்னு ஜாதியில் கிடையாது, மதத்தில் கிடையாது, பிறப்பு கிடையாது, பாலில் கிடையாதுன்னு சொல்லி வந்தாச்சு. இது ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 17 பண்ணாங்க. அற்புதமான விஷயம். பாரதிய தீபிகா பாடல் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தது. நிறைய நிறைய மூக்கு கோவில் நினைத்து ஆய்வு சொன்னார். பாட்டுக்கு சாதாரண விஷயம். அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சம உரிமையை நம்ம அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது. பாரதியின் வாழ்க்கை சொல்ற சட்டங்கள் ஆண்டும் பட்டங்கள் பாலும் பாலியல் பெண்கள் படைக்கப்பட்டவர். அடுப்பூர் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டான் அந்த பேர். அவர்களால் முடியும் என்பதை சுனிதா வந்து சொல்ல வந்து 9 மாத காலம் போயிருக்காங்க. யாராவது எப்படி தெரியுமா? 9 மாத காலம் சாப்பிட்டு ஜீர்ணிச்சு அது கழிவாகி முதல் சக்தியாகி இங்க இல்லை. காரணம் என்ன? அங்க வந்து வளிமண்டலம் ஆக்சிஜன் கிடையாது, வளிமண்டலம் கிடையாது இல்லையா? வளிமண்டலம் கிடையாது. இந்த பூமிக்கு வந்து காலையில எந்த எந்த திசை ஒட்டிக்கு சூரியன் ஒட்டிக்கு எந்த திசை சூரியன் ஒட்டிக்கிற திசை யாருக்கு தெரியுங்க? சூரியன் ஒட்டிக்கிற திசை தெரியாது. சூரியன் காலை ஒட்டிக்குதுல்ல, எந்த திசையை ஒட்டிக்குது? எனக்கு என்ன தெரியாது. கிழக்கு எங்க மறையுது? மேற்கு. ஆனா உண்மையா உண்மையாது இல்ல. ஏன் இல்ல? பூமி சூரியன் அங்கே நின்று பூமியில சுத்துது. தன்னைத்தானே சுற்றி கொண்டா 24 மணி நேரம், சூரியனை சுற்றி கொண்டா 364 ஆச்சா. ஆகவே தன்னைத்தானே சுத்திய போது சூரியனை பார்த்து சுற்றும் போது ஒளி கிடைக்கும். அப்படி சுத்தி பின்னால போகும்போது இருட்டாக்குது. அதனால சூரியன் வந்து கிழக்கு ஒடிக்கவும் இல்லை, மேற்க மறையும் இல்லை. அது பாட்டு நின்றுதான் இருக்குது. நாம தான் இருக்கிறோம் இல்லையா? இதான் உண்மை. அவன் கிழக்க ஒடிக்கிறது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி சரி. இப்போ வந்து பூமிக்கு வந்து உருண்டையா இருக்க தட்டையா இருக்கா? உருண்டையா இருக்கு. அப்படி தண்ணி எடுத்து வச்சு தண்ணி மேல வச்சுக்கணும். இந்த தண்ணி அப்படியே திருப்பணம் வச்சுக்கணும். ஏன்னா கீழே விட்டுறத பூமிக்கு வந்து காவிரியா தண்ணி கடல் இந்த பூமி அப்படி சுழற போது அந்த தண்ணி கீழே விடுதல் ஏன் விட மாட்டேங்குது? பூமி வந்து உருண்டையா இருந்தது. நம்ம கட்டடமெல்லாம் இப்படிதான் இருந்தது. இதாச்சும் விட்டிட்டு கீழே தண்ணி இருக்குதுல்ல, தண்ணியை தமிழ் எடுத்தோம்னா அதை எடுத்து இப்படி கப்பல கம்மி பண்ணுல போயிடுது. பூமிக்கு வந்து மேல இருக்கிற தண்ணி கடல் அது சுத்தி போது கீழே போகணும் இல்லையா? ஏன் கீழே போக மாட்டேங்குது? விட மாட்டேங்குது. அது சொன்னாங்க.
சுடிதார் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிக்கிறது கால் நிக்க மாட்டேங்குது. சுடிதார் விண்வெளி ஆராய்ச்சி 9 மாசம் இருந்தாங்க. அது ரிப்பேர் போச்சு. 9 மாசம் எடுத்து வந்துருக்காங்க. ஆனா நம்ம பாரு நிக்கலையே அவங்க. ஏன் அவங்க நிக்கல? ஏன் இந்த பூமிக்கு வந்து சுடைகிற போது தண்ணி கீழே போகுது? ரெண்டு என்ன வித்தியாசம்? வந்து இதை தூக்கி போடுற போடுறதுல நிறைய போயிருந்தா கீழே வருது. ஏன் வருது? புவி ஈர்ப்பு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதுதான் அடிப்படை. இந்த புவி ஈர்ப்பு இருக்கிறதுனால பூமிக்கு வந்து சொல்றாங்க தண்ணி கீழே பார்த்தாங்க. ஆனா ஒரு வளிமண்டலத்துக்கு மேல ஆக்சிஜன் கிடையாது. ஆகவே விண்வெளியில இருந்து நல்லா காலத்தை கவனம் போறாங்க இல்லையா? அங்க எப்படி சாப்பிட்டாங்க? அவங்க என்ன சாப்பிட்டாங்க? இதெல்லாம் ஆய்வு மாறாங்க. இருபத்தஞ்சு வருஷம் வந்து செல்போன் கிடையாது. அதான் செல்போன் இல்லை. செல்போன் டெக்னாலஜி இருக்கிறோம். அது இந்த பூமிக்குள்ள எப்படி இருக்குது? இருக்கிற அறிவைத்தான் பெறவே தவிர ஆல் டிஸ்கவரி சாரி இன்வென்ஷன் வித்தியாசம் இருக்குப்பா. இதெல்லாம் சொல்றது காரணம் மனிதர்கள் எப்படி ஏற்றத்தாழ்வாக மாற்றப்பட்டார்கள். இவன் தாழ்ந்தவன், இவன் தீண்டத்தகாதவன், இவன் சூத்திரன், இவன் பிறப்பால் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடியது எப்படி உருவானது? மனிதன் சமமாக குறைக்கிறார் சொன்னேன். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று சொன்னேன். ஆர்டிகல் 15 பிரகாரம் பெண் பால் பிறப்பால் வேற்றுமை இல்லை என்று சொன்னேன். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு சொன்னேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சொன்னான். சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் விட்டோம்னு சொன்னான். சுதந்திரம் அடைவது என்பது இலக்கு, அடைந்தே தீர வேண்டும் என்றால்தான் தீர போட்டுனான் விட்டோம் சொன்னான். அதே போல அம்பேத்கர் இந்த தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு வார்த்தை போட்டான். அப்படி போட்டு 75 வருஷம் ஆயிடுச்சு. கோகுல்ராஜு அந்த பெண் சுவாமியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க. உண்மை செய்யலாம் காதல் தெரியாது, அதெல்லாம் இருக்கலாம். பேசி 4 ஆண்டு காலம் பேசாதது ரெண்டு பேரும் 4 ஆண்டுகள் படித்து முடித்துவிட்டால் தேர்வெழுதி விட்டு அவங்க தேர்தல் முடிவு காத்திருக்கிறார்கள். அவன் அந்த செல்போன் வந்து அவன் தடிக்கிட்டு இந்த பொண்ணு தோன்று, இந்த பொண்ணுதான் கூப்பிடா என்னன்னு ரிப்பேர் போச்சுன்னா நான் அவங்க படத்தை பார்ப்பாங்க. அந்த பெண் கூறியதுக்காக வரலாம் இருந்து வந்து திருச்சி போட்டு வந்ததுனால சாமி கூட போவான். மேல போனான். மேல போய் அந்த சாமி கும்பிட்டு வந்து உட்கார்ந்து பேசியிருக்காங்க. பேசிட்டு இருக்கிறவங்கள எனக்கு முன்னால பாதுகாப்பாளர் பற்றி பேசுறாங்க. அந்த பாதுகாப்பாளர் அந்த புத்தகத்தை எழுதிய பெருமாக்களை கண்டித்து அந்த புத்தகத்தை கடைசியை சொல்லி சட்டப்படிவார் கூட்டத்தை சார்ந்த டெல்லியில் வந்து அதை மொழிபெயர்க்கிறான். இங்க யாருக்கும் தெரியல, தமிழ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது கிக்கி மாசத்தை படிச்சு எழுதலாம். இந்த திருச்செங்கோட்டை மண்டலத்திற்கு வரலாறை பற்றி ஆய்வு செய்ததுனால் மாபெரும் எழுத்தாளர் பெருமாள் உலகம் போட்டதுக்கு ஒரு மாபெரும் கடிதம் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. ஜஸ்டிஸ் கவுல் சொன்னாங்க. தமிழ் செல்வன் வழக்குல ஜஸ்டிஸ் கவுல் கடைசியா முடிக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிற சுவாமிநாதன் சொல்றது தான் பிஜேபி வந்து அவர் கூட்டிட்டு போய் மாவட்ட ஆட்சியாளர் உட்கார வச்சு அந்த புத்தகத்தை வந்து பிரசரிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதி வந்த போது அந்த மாவட்ட எழுத்தாளர் வெளியில் சொன்னா பெருமாள் எழுத்தாளர் செத்து விட்டார் சொன்னான். அதான் பார்த்தேன் பெருமாள் எழுத்தாளர் செத்து விட்டார் சொன்னான். ஏன்னா அவனையும் அவன் மனைவியை பற்றியும் தாழ்வாராக பேசுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து நாடக காதலை பற்றி பேசினாங்க. அவன் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்புதான் யுவராஜ் அவனை சார்ந்திருக்கிறவனும் அவன் செய்கிற அமைப்புக்கு பேரு தெரியாது. தெரிஞ்சதுனாலே ஒரு முற்போக்காளர் அவன் இன்னைக்கு சாதியத்தை ஏற்றுக்கொண்டவன். ஹைதரலி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பவானிக்கு தான் வராங்க. உள்ள போகும்போது வரியை பற்றி சொன்னாரு.
நீயாத வருகிறேன் சொல்லி பவானிக்கு காவிரி ஆற்றங்கரையிலே கைகளில் இழுத்து போறாங்க பாவியில் தான் தீரன் செல்வதை. அவனை பற்றி ஆய்ந்த பின்புதான் திப்பு சுல்தான் ஏற்றுக்கொண்டார். நான் நடக்கிற போராட்டம் எனக்கு இல்லையா, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒருதான் எங்கள் செல்வம் கொண்டை கொண்டு போவோம். நாங்கள் சாப்பிட பாடினாடு வாரத்தில் போது நம்ம செல்வத்தை கொண்டை போகக்கூடிய நெல்லை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிறேன், அதுக்கு நீயும் கரம் சேர்த்து சொல்லி குயிலின் குடித்தேவன் இப்படிப்பட்ட படையை இணைக்கிற போராட்டத்தில் தான் தீரன் செல்வனை செய்கிறான். அவன் வேலை சொல்லி கூட்டம் மாவியெல்லாம் கிடையாது, நம்ம போரை சொல்லிதான் பழக்கம்னு சொல்றது வீசிய முடிக்கிட்டு இருக்க அவங்க காலத்துல தீர்ப்பு கிடைச்சோம்னா வீசியெல்லாம் சொல்லி போச்சு. அவரெல்லாம் மாற்றிக்கலாம் கிடையாது, சொல்லிக்கலாம். அந்த கூட்டம் மேல போய் நின்று பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, ஏன் இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் ஒன்றை சொல்லி அது எல்லாமே அடங்குகிறது. இந்த முடிக்கப்பட்டால் சமூக நீதி கேட்டால் தான் சமூகத்தை சமத்துவம் சொல்றோம். ஈக்வாலிட்டி வார்த்தை இருக்கிறது, அது அந்த வார்த்தையை போட்டார் அம்பேத்கர். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கிற சூட்சமத்தை புரிந்து கொண்டு பெரியார் மனிதன் தான் தேர்தலையே நிற்காத மனிதன். அதை புரிஞ்சுட்டு தெருவுக்கு போராடினார் பெரியார். 15-14 ரெண்டுலயே 4வது சேர்த்து 15-4-16 போட்டு ஏன் தெரியுமா? ஈக்வாலிட்டி சமத்துவம் என்பது எல்லாம் சமத்துவம் தெரியுமா? 2000 வருஷம் மரக்குடிக்குள்ளே ஓரக்காட்டப்பட்டு சேரியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதா 2000 வருஷம் அதற்கு புத்தியில படிச்சு கொடுக்கணும். என்ன தெரியுமா? என் காலம் கட்டப்பட்ட பின்னால் 2000 ஆண்டுகள் கட்டப்பட்ட சொன்னால் என்னை கட்டி வைத்துக் கொண்டு நல்லா 2000 வருஷம் ஓடணும் ஓடுனா சமத்துவம். அவர் மனுஷன் அதுக்கு முன்னால ஒரு வேறு சொன்னார். அந்த பேர் ஈக்விட்டி. ஈக்விட்டி என்பது வேறு, ஈக்வாலிட்டி என்பது வேறு. சமூக நீதி சொல்றது சோசியல் ஜஸ்டிஸ் என்ற வார்த்தை இருக்கிறதே, அதுதான் காலமாக ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்கிற மக்கள் தங்களை பொதுவெளியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை உரிமையை நிறைவேற்றுவதற்கு வராமங்களா அந்த இடத்துலதான் சமூக நீதி சொன்ன வார்த்தைகள் 3 வார்த்தை. அறிவு, கல்வி என்பது, அதிகாரத்தை என்பது, உரிமை என்பது, 3க்குள்ளதான் அடங்கியிருக்கிறார்கள். உரிமை என்ன? சமத்துவம். பொதுவெளிக்குள்ள நான் வர முடியுமா? வரவே கூடாது சொன்னான். ஏன்னா நீ கிண்ணத்தை பாட்டால் கிட்டனா கொட்டால் கிட்டனா. ஆகவே நீ கல்வியை பெற்று அதிகாரத்திற்கு வந்து உரிமை பெற வராமல் அந்த மாதிரி உட்கார்ந்து அவங்க சாதி ஒருத்தரும் சாதி நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாங்க ஒரு சாதியை பிறந்தாங்க பிறந்தனாலே குற்றம் கிடையாது. பிறந்தனாலே குற்றம் கிடையாது. இதே இங்க இருக்கிற திருச்செங்கோட்டிலே தான் சுப்பராயன் சொல்லக்கூடிய நீதி கட்சி தலைவராக இருந்தவர். அவருடைய மகன் ஒரு கம்யூனிஸ்ட் மோகன்குமாரும் பார்வதி கிருஷ்ணனும் சொந்த தகப்பனையும் தாயை எடுத்து போட்ட வரலாறு அவருக்கு பெண்களுக்கு வரலாற்றுல முதல் தடவையாக உயிர் கொடுத்த பெருமை நீதி கட்சி முன்னாள் ஆட்சி இருந்துள்ள பெண்களுக்கு அந்த வரலாறு பற்றி அதே பூமியில தான் இப்படி கேள்வி கேட்டு இருக்கிற சாதியை சொல்லி பார்க்கிறார். 2 பேரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே விட்டு கேட்கறாங்க யாருன்னு கேட்க சொல்றான். சொல்ல வருகிறான். அந்த பெண்ணை கேட்கிற பார்த்தாலே தெரியுது, சாதி தெரியுது, எழுதி தெரியுது. பார்த்த தெரியுமா வந்து வடிவேல் சொல்றாங்க, ஐயா சிவப்பாட்டாண்டா அவன் புருஷனை மாட்டான், சிவப்பாட்டா புருஷனை மாட்டான். சாதாரண விஷயம் தான். திரும்ப வந்துருக்கு நெருக்கத்திய நாகரிகம் உருவாக்கி இருக்கிற ஒரு பெரிய கற்பனை இருக்கிறதே. நீங்களுமா கருப்பதான் கேட்டாங்க, அயோக்கிய திருடுவான், கலட்டுவான், இதெல்லாம் தான் அமெரிக்கா போட்டிருக்கிற நெருக்கத்தை அதை உருவாக்கி இருக்கிற சிந்தனை. அதெல்லாம் அருமையா சொல்றாங்க. அவன் சிவப்பாட்டாமா அவன் புருஷனை மாட்டான். அப்பா அது மாதிரி பாத்தாடி இருந்தா கருப்பா உட்காந்துக்கிறான், பார்த்தாலே அவன் வேறாது, இதை கொண்டு நம்பாது அப்படின்னு ஜாதியை எழுதிக்கிட்டு வந்து திருப்பி செல்போனை திருப்பி கேட்கலாம். அந்த பொண்ணை மட்டும் அரைச்சு போட்டு அந்த பையனை கண்ணை கட்டி இங்கிருந்து நேரம் பொங்கலாம கொண்டு போய் அவனை பேச வைத்து, தற்கொலைக்கு பேச வைத்து, பேப்பரை கொடுத்து எழுத வைத்து, தானே தற்கொலை செய்வார் எழுத வைத்து
சாதியை இழிவுபடுத்தி அடிச்சு பேசி கொண்டு நீங்க கொண்டு வந்து பெரிய பாளையம் இருக்கிற டிராக், ரயில்வே டிராக்ல கழுத்தை மட்டும் வெட்டவில்லை தோழர்கள, நாக்க வெட்டிருக்காங்க. நாக்க இதுக்கெல்லாம் அந்த பாஸ்போர்ட் வந்து டாக்டர் விசாரிக்கும் போது எனக்கே தெரியுது. The factor of getting them done for disclose the time of adoption. அது ஒரு கூறு போட்டு பார்க்குறாங்க டாக்டர் சம்பந்தமா, அப்போதான் தெரியும் எழுதுது. You got shocked today. காரணத்தால் 26/2005 தேதி 11 மணி 5 நிமிஷத்துக்கு தட்டிக்கிறான். 2 மணி நேரம் மட்டும் 2 மணி நேரத்தில் எதையா தப்பு பண்ணாம அது பத்தி தெரியாது. யாருன்னு சுமது சுவாதிக்கு யாரும் தெரியாது. அதே மாதிரி இவனுக்கு அவன் யாரும் தெரியாது. இவனுக்கு தெரியாது, இவன் அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த தேதி 11 மணி 5 நிமிடத்திற்கு சாதியை தெரிந்து கொண்டதினால் அவனை அழைத்து போய் கொடுமை கொடுத்தி அடித்து சித்திரவதை செய்து பேச வைத்து கழுத்தை மட்டும் இருக்கிற நாக்கை வெட்டி போட்டாங்க. இந்த கொடூரம் இருக்கிறத நாம் சிறப்பு சட்டம் வேண்டுகோளை கேட்கிறோமே. எதற்காக? வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அந்த பிரிவு இந்த தெரிஞ்சுக்க ஆணவ கொலை ஒரு சப்ஜெக்டே கிடையாது. கொலை இருக்கிறத விட 3 to 5 இடத்துல வந்து கொலை 10 ஆண்டுகளுக்கு தண்டனை உண்டு. ஆனால் ஆணவ கொலையே கிடையாது. ஏன் நாம கேட்கிறோம்? இங்கிருந்தா தப்பிச்சது, எங்கிருந்து தப்பிச்சது? வரலாறுல வந்து நீங்க பார்த்துக்கலாம். வரலாறுல பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்கள் தமிழனுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது. எந்த முருகன் சாதிக்கு அப்பாற்பட்டு கல்யாணம் பண்ணான், சாதி மறுப்பு செய்தவர் தான் அந்த முருகன் பேரை வச்சுக்கிட்ட கும்பி எடுக்கிற ஆயுதங்களும் வச்சு பயன்படுத்தி அடிச்சு பேச சத்தியம் ஜாதிக்காரன் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறது நம்ம தோழர்களுடைய எல்லாம் வந்து நான் ஒருத்தர் அவர் குருமாதான் செய்யணும். எனக்கு பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆகவே நான் ஆசைப்படுத்தேன், ஆங்கிள்ஸை படித்தேன், கணித படித்தேன், பெரியார படித்தேன், அம்பேத்கர் படித்தேன், ஸ்டீபன் ஹாக்கிங்ஸை படித்தேன், பெர்ட்ராண்ட் ரசலை படித்தேன். அதிலிருந்து வந்து அடுத்ததான் வந்து வழக்கறிஞர். ஆனா இதற்கு முன்னால வரலாறு எவ்வளவு போய் வெற்றி பெற்று நாம அட்ரஸ் பண்றோம். ஒரு நாள் வந்தான், ஒரு நாள் வரலாம் தப்பு கிடையாது. அவருக்கு தீர்ப்பு என்ன? தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 22/3/2022 தண்டனை கொடுத்தாச்சு. 1000 பேருக்கு மேல வாரத்துக்கு வந்துருந்தாங்க. அந்த நீதிபதி வந்து அப்படியே படிச்சு பார்த்துட்டு அத்தனை சாட்சிகள் பிறந்திருந்தாலும் சுவாதியே பிறந்து போயிட்டார். காரணம் இது திருமணமாகி போச்சு. ஒரு பெண்களை எப்படி திருமணம் என்ற உறவு, குடும்ப உறவை அடிமைப்படுத்துகிறாங்க. அந்த அடக்குமுறையால தான் அந்த பெண் வாங்கிட்டார். நான் இல்லை சட்டம் போட்டு அப்புறம் 48 சாட்சி விசாரிச்சிருக்குன்னா எல்லா சாட்சியும் விசாரிச்சு எல்லாமே பிறந்து போறதுனா தான் சித்ரா போய் வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கை சரியாக பாப்பா அவங்க சொல்லி கேட்ட கோரிக்கை கொண்டு போறாங்க. 48 சாட்சி பிடிச்சிருந்தா நானே உள்ள ஒரு பார்க்கிறேன். எடுத்து பார்த்தா நீதிபதியே திறப்படுகிறான். அன்னைக்கு நீதிபதி பழங்குடி போடுகிறான். அவன் பட்டியலத்தை காரணம், பட்டியலத்தை சார்ந்திருக்கிறது. ஷெட்யூல்டு காஸ்ட் சொல்றதுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைபல் சொல்றது வித்தியாசம் இருக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் வந்து வேறு. ட்ரைபல் சொல்றது அவர் இந்தியாவிலே கிடையாது. அவருக்கு வாழ்க்கை முறையே வேற கேள்வி. நாமெல்லாம் சேர்த்துதான் அவரை கூட போய் இங்க கொடுத்துட்டு தமிழக கொடுத்துருக்காரு. நான் சண்டை போட்டேன். எனக்கு ஒரு தயாராக இருந்துச்சு. தயாராக வந்து அப்படின்னா இந்த நீர் நடத்த சண்டை போட்டேன். இந்த நீர் மறியல் தெரியும். 3 ஆண்டு காலம் கொரோனா அதாவது அப்படி நடத்தி அந்த நீதிமன்றத்தில் பேசிய போது ஏற்கனவே 20 மணி நேரம் நாங்கள் ஆர்கியூமெண்ட் பேசுகிறோம். மார்க்சியத்தை, அம்பேத்கரியத்தை, பெரியாரை, ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இருந்து எல்லாத்தையும் நிறுத்தி பேசுகிறோம். அது பேசி பல தீர்ப்புகளை காமிச்ச போது அந்த நீதிபதி வந்து நீ குற்றவாளி தீர்மானிச்சார். 21ஆம் தேதி 25ஆம் தேதி 27ஆம் தேதி கேள்வி கொடுத்தாரு. தண்டனைக்காக போட்டாரு. அறிவு தான் அவருக்கு சொல்றாரு. இது கொடூரமான கொலை அப்படி சொல்லி போட்டு அவருக்கு வந்து நீ குற்றவாளி தீர்ப்பு கொடுத்தாரு. தண்டனை பற்றி தீர்ப்பு கொடுத்தாரு. தண்டனை தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு இங்கிருந்து நான் எப்பயுமே போறேன், காரில் போறேன், ஆரம்பிச்சுன்னா ஹோட்டலுக்கு சாப்பிடுறேன். அந்த சாப்பிட ஹோட்டலுக்கு உட்காந்து உடனே
அந்த சர்வர் பேர் வந்தாங்க வந்து கவனிச்சுட்டு சார் நீங்க தான் பாப்பா போங்க டிவில முடிச்சாரு பாப்பா போங்க ஆமாங்க உடனே சொல்றாங்க நாங்க மொத்தம் ஒரு 25,000 பேருக்கு 25,000 பேருக்கு நான் ஒரு ஓட்டத்தில் தானே 25,000 பேர் அவங்க சண்டை வச்சு சொல்றேன் 120 அங்கதான் போகுது கை கட்டி வர காட்டில காட்டி அவங்க வாங்கி பாத்தீங்கன்னா கூட செஞ்சு பண்ணலாம் அவர் வெளியே வந்து நான் சொல்றான் 25,000 பேர் சங்காவியால நம்ம ஊத்தி இருக்க அவன் சொல்றான் எனக்கு 48 வயசு ஆச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆகல ஏன் தெரியுமா முதல் டாக்டர் நான் ஸ்மார்ட் ஆச்சு நாலேஜ் சொல்ற மாதிரி காங்கிரஸ் ஆச்சு நல்லா இருக்கு என்கிட்ட 48 வயதாகியும் கூட எங்க ஜாதியில புது கிடையாது காரணம் எங்க பொண்ணையெல்லாம் இவங்க கதி பண்ணாங்க உள்ள வார்த்தை ஷாக் ஆகிடும் ஒரு நிமிஷம் 25,000 பேர் எங்க ஏரியாவில் நாங்க கல்யாணம் ஆகுது காரணம் பெட்டி கிடைக்க ஏன் எங்க பொண்ணையெல்லாம் இவங்க கதி பண்ணாங்க நாடகத்தை வந்து பண்ணி வாட்டியை சொல்றாங்க அப்பதான் எவ்வளவு தூரம் அவங்க வந்து முடிவுக்கிறாங்க போறாங்க ஆகவே அது அவ்வளவு சாதாரணமா உடைக்க முடியாது அதனால நான் அப்படியே சிந்திச்சுட்டே போறேன் கோர்ட்டுக்கு போறேன் அன்னைக்கு பார்த்து கோர்ட்ல எல்லாம் ஹைகோர்ட்ல இருந்து வழக்கறிஞர்கள் பல பேராசிரியர்கள் பெரிய கூட்டம் அப்படியே வந்து சினிமா பார்த்தா அப்படி சொல்லலாம் எடுத்து கேட்கறாரு இவங்களுக்கு வயசு சொல்றாங்க நான் விடவாடினே சொல்றாங்க சித்ராவோட பெண்ணு சொல்றாங்க பையன் என்னையா பாவம்னா படிக்கிறத கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் காரணம் என் பையனை வந்து 5 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் எந்த சம்மதமும் எனக்கு இல்லை அதான் அவன் தூக்குறவங்கன்னு சொல்றான் என்ன கேட்கறான் நான் சிறப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றேன் நான் as a special public prosecutor I should argue only for the highest punishment of maximum தூக்குறது தான் தூக்குற கொலையிட்டு புரிசு விட்டா 2 தான் ஒன்று வாழ்நாள் சிறை அது தூக்குறது தான் இதெல்லாம் உண்டு என்ன கேட்கறாங்க நாம் ஏற்கனவே வந்து இயக்க ரீதியாக ஒரு மனிதனுக்கு செயல்பாட்டாளராக பேரியவாளனுக்கு போய் ஆதரவு சீமான் சொல்றதுதான் ஆதரவு ஸோ நான் நம்ம கேட்க முடியாது பட் நான் என்ன மனசு வச்சுருக்கேன்னா மீண்டும் பேசாது இது வந்து தெரியாது கம்யூனிஸ்ட் கட்சி காட்டியிருக்கிற அந்த புத்தி இருப்பாங்க எதையுமே ஆய்வு போவார் அப்படிங்கிற அந்த அறிவு இருப்பாங்க அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி சொல்றாங்க எதையும் இருக்கிறதா பார்க்கறத உண்மை எப்படி மனசுல போய் எதை எடுத்துக்காத பெரியார் சொல்றதுதான் நான் சொன்னா கூட கேட்காத நான் சொன்னா கூட ஏன்னு கேட்டு நான் கேட்டு கொடுத்த இவங்க வரலாம் எனக்கு பெரிய அறிவாளனா கேட்டீங்க நான் சொல்றது ஏன்னு கேட்டு அது மாதிரி அந்த விடத்துல அப்படியே தோடு சொல்றாங்க அம்பேத்கர் அப்படியே அதுதான் வாசகம் அவர் சொன்ன விஷயம் நம்மை சுற்றிலும் இருக்கிற வேடிகளை உடைக்கலாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற கட்டடங்களை நாம் உடைக்கலாம் ஆனால் நம் மீது கட்டப்பட்டுள்ள கற்கள் இருக்கிறதே அதை உடைக்கலாம் அது என்னன்னா மென்டல் கண்டிஷன் சாதி ஒரு மனோநிலை ஒரு நோய்க்கு தன்மை இருக்கு இதை உடைப்பதற்கு வார்த்தை போடுற அது வேண்டும் அதுவே வேலைகளை உடைப்பது சுவர்களை தகர்ப்பதாலே சாதியத்தை தீண்டாமை உடைக்க முடியாது மாறாக நம்மை சுற்றிலும் கற்பிக்கப்பட்டிருக்கிற அந்த கற்பிதத்தை உடைக்கணும் ஆகவே இவர் தூக்க போட்டவர் தியாகியாக ஆனால் இவர் சிறைக்குள்ளே இருந்து கொண்டே இந்த சமூகம் சமத்துவமாக தெரியாது 3 வாழ்நாள் சிறை இறுதி மூச்சு இருக்கிறவரை எந்த விதமான சலுகையின்றி போட்டு உத்தரவுறாரு அதுதான் ஹைகோர்ட் உட்கார வச்சாலும் கூட 6 வருஷம் ஆச்சாங்க தன்னுடைய பிள்ளைக்கு வந்து கூப்பிட்டாங்க ஒரே காரணத்தை காமிச்சு தவறான நீதிமன்றமே தவறைத்திருக்கிறது அவர் வந்து சித்ராவுக்கு நோட்டீஸ் கொடுக்க கூடாது தப்பு ஒரு நாள் முதல்வன் மீண்டும் மாபெரும் அவர்தான் என்ன அர்த்தம் வெறும் தீர்ப்புகளாக மட்டும் தண்டனைகளாக மட்டும் ஒருத்தர் திருத்திட முடியாத நிலையை காட்டியிருக்கிறது டபுள் மர்டர் கேஸ்ல அந்த தூய்மை பணியாளர் பெண்ணை இளவயது பெண்ணை கனகராஜன் சொல்லக்கூடிய கனகரிக்கலாம் தன் தம்பி
ஒரு சாதாரண குப்பை தூக்குற பிள்ளைய போய் காதல் பண்ணிட்டானே அப்படின்னு மிரட்டாங்க. என்னைக்காவது அப்படி இருக்கலாம் கேட்கல, எப்ப ஊர்ல பார்த்து கேட்கலாம். அது 2 பேரும் போயிட்டு வீட்டு தப்பிச்சு அப்பா அம்மா கூப்பிட்டு வர்றாங்க. மீண்டும் 1 வருஷம் கழிச்சு மீண்டும் 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த 2 பேரையும் தேடி பிடித்து சொல்றான், நீ ஏடா வேண்டான்னு சொல்லுனேன், அந்த வார்த்தையை சொல்றான், சாதியை திட்டி அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி எதையாவது 2 பேரையுமே வெட்டி சொல்றாங்க. வெட்டி அந்த வழக்கில் வந்து இங்கே நான் வந்து வால்நாட்ஸ் எல்லாம் கேட்டேன். ஆனா நீதிபதி சாதியை தவிர எதுவுமே இல்லையே, ஒண்ணுக்காக பட்டிருக்கிற கொடூர குறை என்று சொல்லி மரணதண்டனை கொடுத்தாங்க. நான் பார்த்துருக்கேன். மரணதண்டனை கொடுக்கிற காரணத்தினால வந்து ஆயிருப்பாங்க. கண்ணகி முருகேசன் சொல்லக்கூடிய 2 பேர் 10 வருஷம் குருதாசாரத்தில் அவர் வன்னிய சாதியை சார்ந்த பெண். இந்த பையன் ஜலித்து 2 பேர் படிச்சவங்க. 2 பேர் ஏற்கனவே கமலஹாசன் ஒரு படத்தை திருமணம் பண்ணுவாங்க, பதிவு பண்ணிப்பாங்க. பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா கிடையாது. படிப்பை முடித்ததுன்னா 2 பேரும் வாழ போனாங்க. வயது வந்துருக்காங்க. ஆனா தன்னுடைய மகள் அந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்காரு, வன்னிய சாதி சார்ந்த முறையில இருக்கக்கூடிய தலைவர் கௌரவம் வந்து ஒரு சாதாரண தனிப்பை கூட்டிட்டு சொல்லி அவன் கூட்டிட்டு வந்து ஊர் மக்கள் முன்னால் நிக்க வச்சு தலையில கட்டி தொங்க கழிக்கிறான். அந்த பையன் தொங்குறான். அம்மாக்காரி சொல்றான், இவரோட கட்டதுக்காக நான் வந்து எத்தனை மரத்தை நான் சுத்தினேன், எத்தனை மரத்தை சொன்னேன், அவனுடைய கண்ணு முன்னாலேயே கத்தி விட்டவே வாயை கிழிச்சு 20 வருஷம் வச்சான். சொந்த அண்ணன் தங்கை மேல வாயை திறந்து விட்டுறான், அவனுக்கு விட்டுறான். நம்ம ஓடி போய் சேஷன் போய் சொல்றான், துரப்பாண்டிகிற இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிறான். விருதாசலம் போலீஸ் ஸ்டேஷன் 19 மாதங்களுக்கு தான் போய் சொன்ன உடனே அவன் சொல்லலாம் பாருங்க, அந்த வார்த்தையில இந்த பேச முடியாது. உனக்கு வந்து இவன் வேணுமா அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து சரியாக ஓடி போயிருக்கு. ஏன்னா உண்மையான கேஸ் கொடுத்து என்ன சொல்றதே தெரியாம வந்து பார்த்தா விஷத்தை ஊத்திருக்க தீ செய்தாங்க. போய் பார்க்கலாம். இவங்க இன்ஸ்பெக்டர் பண்ணலாம் வந்து அந்த வார்த்தையை காலை தள்ளி சொல்றான், சீக்கிரம் முடியல சீக்கிரமா அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கலாம், நம்ம கண்ணால பார்க்கலாம். ஊர் மக்கள் சாட்சி சொல்ற யாரும் வரல சொல்றான். அப்புறம் பாருங்க, செத்த பிறகு வாழ்கிற போதுதான் மனிதனுக்கு மனித நீதி இல்லை, கண்ணியம் இல்லை, வாழ்க்கை இல்லை. ஆனா செத்த பிறகு அந்த பெண் வன்னிய பெண்ணுக்கு வந்து எல்லாத்துக்கும் சுடுகாடு முருகேசனுக்கு மட்டும் ரோட்டு வர்றத பரம்பு ஏன்னா சாதியா நீர் செத்த பின்னாலும் சுடுகாடு வந்து அவருக்கு சுடுகாடு சுடுகாடு சமரசம் இல்லாம விடாம பாட்டு பாடணும். ஆனா சாதியாக நாட்டப்பட்டதுனால செத்த பிறகு தீவித்து குலுக்கின்றது கூட அவருக்கு தனியா சொல்றாரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதி அப்படியே கடைசியாக இனிமேலாவது கண்ணகி மதுரையை வைத்துதான் கண்ணகி சாப்பியா இங்க சங்கர் கௌசல்யா அவங்க கல்யாணம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போட்டு நான் இந்த பெண்ணை தான் இவர்தான் சொல்லி சொல்லிட்டு வாழ்ந்து. ஆனா 6 மாதத்துக்கு பின்னால் மட்ட பகல்ல முதுமலையில ரவுடியை வச்சு அவன் வெட்டி போடுறாங்க. சிசி அந்த பெண் சங்கர் விஷயத்துல தான் இப்ப வந்து சிறப்பு சட்ட வேண்டுமென்றதாக மாவட்டம் முழுக்க போய் போராடிட்டார். அதே மாதிரி திவ்யா இளவரசன் தஞ்சாவூர் தருமபுரியில நாட்டியக்கட்டை பக்கம் அந்த பெண் நீதிமன்றத்துக்கு சொல்றா தெளிவா, நான் தான் விருப்பப்பட்டு கடைபிடித்தேன் இளவரசனை யாரை தூண்டு சொல்றான். நீதிமன்றம் சொல்லுது அப்பா தகவல் கொடுத்தாரு, நாளைக்கு அம்மாவுக்கு போயிருந்தாங்க. அதை கேட்டு போறா அவ்வளவுதான் முடிச்சு. சாதிய சக்திகள் பூரா தடுத்து நிறுத்தி கடைசியில் அந்த பையன் கடவாளர் தேவர் கதைகளை சொன்னா சாதாரண விஷயம், கொடூரமான விஷயம். மனிதனுக்கு வந்து நீ வந்து உடைய மகள் வயது வந்துட்டான்னு சொன்னா அந்த பெண்ணை வந்து விருப்பப்படி நம்ம சட்டப்படி இருக்கலாம், ரைட் ஆஃப் பிரைவசி சொல்லலாம். ஆனா நீ வந்து அதை வந்து காவல்துறையை மாற்றுது, நீதிமன்றத்தை மாற்றுகிறான். ஆகவே இதற்கு ஒரு கடுமையான சரியான சட்டம் வேண்டும்னா தீண்டாமை என்ற வார்த்தை இருக்கிறது. அட்ராசிட்டி என்ற வார்த்தை சாதாரண அஃபென்ஸ் சொல்லுங்க, அஃபென்ஸ் சொல்லுவோம், குற்றம். ஆனால் இதை மட்டும்தான் தீண்டாமை கொடுமைன்னு சொல்லுவோம். கொடுமைய வார்த்தையை போடுவோம். 1989 அந்த வார்த்தையை போடுவதற்கு காரணமான ஒரு
அவனுக்கு அறிவித்தாங்க, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஆனா கம்யூனிஸ்டா இருந்தார். ஆகவேதான் ஒரு சிறப்பான சட்டத்தை கொண்டு வருவதற்காக 2010 முயற்சி எடுத்த ஒரு மாபெரும் மனிதன். அவர் தான் சொன்னாரு, இந்த ஆணவ கொலைகளுக்கு எல்லாம் தீர்வு என்பது தனி சட்டம் வந்து கண்டிப்பாக சட்ட கமிஷன் சொல்லுச்சு. சென்ட்ரல்ல வந்து ராஜ்யசபால தனிய சட்டமே ஒரு பில்லே பாஸ் பண்ணாங்க ராஜ்யசபால. ஆனா அமுக்கு ஒரு ரிலைட் பண்ணல. தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வரலாற்று அவர்கள் தனியாக ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. இங்கே ஏன்னா 454வது பீரியட் பிரகாரம் ஆர்டிகல் பிரகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் got the right to pass a different tax. ராஜஸ்தான் தமிழ்நாட்டில் கேட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் பேசுறாங்க, சமூக பேசுறாங்க. ஆனா தேர்தல் அறிக்கையை சொல்லி அப்ப யார் புத்தகத்தை முடியும் சொல்லி சொன்னா நம்மை போன்று இருக்கிற இயக்கங்கள் தான். நமது இருக்கிற இந்த 100 பேர் நினைத்தால் 100 ஆயிரமாயி 10,000 லட்சமாகி 4-5 கோடி மக்களை திரட்டி அவர் செய்ய முடியும். அதுதான் சிறப்பு. சட்டம் தான் இன்றைக்கு இது ஒரு சட்டத்தின் ஆட்சி. என்னதான் நீங்க வந்து வக்ஃபு சட்டத்தை போட்டாலும் எப்படி கவர்னர் வந்து சட்டம் மன்றத்தினுடைய தீர்மானத்தை ஒரு மத்திய அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவம் தள்ளுபடி பண்ணலாம். 1 வருஷமா பண்ணலாம். இப்பதான் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கணும். சில சமயம் தான் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனையை பேசி தீர்மானம் பண்ணுறான். அந்த சட்டசபை தீர்மானத்தை ஒத்திவைப்பதற்கு நீ யார்? நீ ஒரு கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக சொன்னா அதே ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பது என்பதும் சமத்துவம் என்பதும் சம உரிமை கேட்பது என்பதும் ஒரு பெண் அவர் குழந்தையாக பிறந்தால் அப்பா அம்மா வழி திருமணமாக தப்புசல் கிடைக்கும். அது பிள்ளை வந்த பிள்ளைகள் அப்ப அதிகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மாட்சி என்றால் அந்த விடுதலை தான். அறிவு விடுதலை அதிகாரம் என்பதை எது விடுதலை என்று கேட்டால் விடுதலை என்பது என்னுடைய நான் சுவாசிக்கிற காட்சி எப்படி எனக்கு அடிப்படை உரிமையானதோ அதே போல் எனது உரிமை விடுதலை என்பது எனக்கு உண்டானது. அதை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே அதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்னா விடுதலையில 2 விடுதலை சொன்னார். 2வது விடுதலை என்ன சொன்னாரு? 2வது விடுதலை சொன்னார்ல என்னது? நல்ல சட்டமா சொன்னாங்க. சமூக சமூக விழிப்புணர்வு சொல்லணும். அந்த சமூக விழிப்புணர்வுக்காக தான் ஒன்று இந்த சமூக சொல்கிறார். ஒரு கருத்து பௌதிக சக்தியாக மாறுவது போது an idea will become a material force but it builds a mindset that makes it. ஒரு கருத்து மக்களுடைய மனதை கவர்கிற போதுதான் அந்த பௌதிக சக்தியாக. ஆகவே அந்த கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்காகத்தான் அற்புதமான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு கையெழுத்தியத்தை ஒதுக்கிட்டீர்கள். இந்த துவக்கம் 50 தவிர்க்கக்கூடிய இந்த இயக்கம் சின்ன பொறிதான். இந்த பொறி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சத்திய ஜோதியாக வாழ